இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சிலிண்டர் தட்டுப்பாடு, விறகு அடுப்பிற்கு மாறிய ஹோட்டல்கள். புதுச்சேரியில் துவங்கியது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. புதுச்சேரி காரைக்காலில் 8102 மாணவ மாணவிகள் எழுதினர். உயர்கல்வி படித்தவர்களும் காவல்துறைக்கு பணிக்கு வருகின்றனர். உதவி ஆய்வாளர் பணிக்கான ஆணை வழங்கும் விழாவில் முதல்வர் பேச்சு. காவல்துறை பணிக்கு வருபவர்கள் உயர்கல்வி படித்தவர்களாக இருப்பதை பார்க்க முடிவதாக உதவி ஆய்வாளர்கள் பணி ஆணை வழங்கும் விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரி அரசு காவல்துறையில் 15 ஆண்டுகளாக காலியாக இருந்த 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் உடல் மற்றும் தகுதி தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டுள்ளது. அதன்படி புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வான 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். மேலும் தேர்வு செய்யப்பட்ட மீதமுள்ள 12 பேருக்கு தேர்வு ஆய்வுக்குழு சான்றிதழ்களை சரிபார்த்து விரைவில் பணி ஆணை வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலாளர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படித்த இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்க பல தொழிற்சாலைகளை இங்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதோடு அரசு மற்றும் தனியாரில் குறைந்தபட்ச கூலியை இந்த அரசு நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றது. மக்களின் மகிழ்ச்சிதான் அரசின் மகிழ்ச்சி. காவல்துறையில் பணியிடங்களை நிரப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளது. குற்றங்களை விரைவாக கண்டுபிடிப்பதிலும் தண்டனை வாங்கி தருவதிலும் நமது காவல்துறை எல்லோருக்கும் பாராட்டும் வகையில் இருக்கும். மத்திய அரசும் பல சமயங்களில் பாராட்டி உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்களை உருவாக்கி வரும்பொழுது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதுபோன்ற குற்றங்கள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். அதில் மிகுந்த கவனமாக காவல்துறை இருக்க வேண்டும். இப்பொழுது காவல்துறை பணிக்கு வருபவர்கள் உயர்கல்வி படித்தவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி உயர்கல்வியை பெற்று வரும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். பயிற்சி பெறும்பொழுதே மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது என்பதை உருவாக்க தர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு உணவளிக்கும் வகையில் விறகு அடுப்பு மூலம் ஹோட்டல் உணவு சமைத்தனர். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல உணவகங்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. நேற்று முதல் பல வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நகரில் உள்ள பல உணவகங்கள் செயல்பாடுகளை தொடர முடியாத சூழ்நிலை உருவாகி சில இடங்களில் மூடும் அபாயம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் சமையல் எரிவாயுக்கு மாற்றாக பாரம்பரிய முறையில் விறகு அடுப்பை பயன்படுத்தி உணவுகளை தயாரித்து வருகிறது. வாடிக்கையாளர்களுக்கு வழக்கம் போல உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உணவக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விறகு அடுப்பில் சமைக்கப்படும் உணவுகளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இறால் காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல் உள்ளிட்ட பல்வேறு வகை உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதோடு கடல் உணவுகளும் பாரம்பரிய முறையில் சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. வழக்கமான சிலிண்டரில் சமைக்கும் பொழுது அதிக அளவில் சமைக்கும் நிலையில் விறகு அடுப்பு மூலம் குறைந்த அளவில் சமைப்பதாக உணவு தயாரிப்பவர் பட்டாபி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 174 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 8102 மாணவ மாணவிகளும் 594 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். தமிழக அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 7078 மாணவர்களும் 411 தனி தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனி தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டது. பொது தேர்வெழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும், தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழாவை கொண்டாடினர். விழாவிற்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவர் அணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் பங்கேற்று பேசியதாவது, முதல்வர் ரங்கசாமி மகளிருக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தைகள் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கி இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கின்றார். மக்களுக்கு சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும். சிலர் பதவிக்கு வந்ததும் உடன் இருக்கும் கட்சியினரை மதிப்பது கிடையாது. தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து கொள்வது கிடையாது. கட்சியை மதிப்பதே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வளர முடியும். ரவிக்குமாருக்கு சேவை மனதுடன் பணிவு, அடக்கம் மற்றும் அன்பு நிறைந்துள்ளதால் அவருடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்க முரளிதரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் சிவகுமார், தங்கராசு, ஹரிகிருஷ்ணன், மோகன்தாஸ், நடராஜன், இளங்கோ, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த 1700 மகளிருக்கு பரிசு பொருளை வழங்கி வாழ்த்தினார். மகளிர் அணி மகேஸ்வரி நன்றி கூறினார். புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்க தலைவர் இசை கலைவன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில், திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசில் கவனத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக் கொள்வதாகவும், இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களின் வருமானமும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் அந்த தொழிலை நம்பியுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். மேலும் திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இந்த நிலை காரணமாக நசிந்து போகும். இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கு ஏற்ப கடும் பாதிப்பு ஏற்படும். எனவே இந்த சூழலில் வணிகர்களின் நிலைமையை பாதுகாக்க அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து கிடைக்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போர் காரணமாக நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இயங்கி வரும் 750 ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் சிலிண்டர் கையிருப்பு உள்ள பெரும்பாலான ஹோட்டல்கள் இன்று வழக்கம் போல இயங்கி வருகிறது. அதேபோல டீ கடைகளும் இயங்கி வருகிறது. மேலும் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாளை ஹோட்டல்கள் மூடல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி கடற்கரை காந்தி சிலை பகுதியில் பெரிய திரையில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த போட்டியை காண பொதுமக்கள் பெருமளவில் திரண்டு வந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் போது அதிகமான பொதுமக்கள் திரள்வதை முன்னிட்டு தேர்தல் துறை புதுச்சேரி சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கையாக டெமோக்ரசி மொபைல் வேன் காந்தி சிலை அருகில் அமைக்கப்பட்டது. அங்கு வந்து பொதுமக்களுக்கு EVM மற்றும் VVPAT இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு செய்வது எப்படி என்பதை நேரடி விளக்கத்துடன் காணும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. பலரும் ஆர்வத்துடன் இந்த வாக்குப்பதிவு மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து வாக்களிக்கும் செயல்முறையின் எளிமை, பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை அறிந்து கொண்டனர். இந்த முயற்சி ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்ற செய்தியை மக்களிடம் வலியுறுத்தி ஜனநாயகத்தில் பொதுமக்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 69,20,000 ரூபாய் செலவில் திருபுவனைப்பாளையம், திருபுவனை சிலுக்காரிப்பாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனைப்பாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு 12,10,000 ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்க பகுதியில் உட்புற வீதிகளுக்கு 32,20,000 ரூபாய் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிப்பாளையம் மயிலம்பாதை விரிவாக்க பகுதியில் 11,20,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் 13,70,000 ரூபாய் செலவில் சுடுகாடு சாலையை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது.
விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் அந்தந்த பகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக IPS அதிகாரி ஸ்ருதி கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர் வங்கி ஊழியர்களையும் ஊக்குவித்து பேசினார். மேலும் தனது வாழ்த்துறையில் உண்மை நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். விழாவில் கலந்து கொண்ட பலரும் பெண்களின் இன்றைய நிலை குறித்து பேசியும் பாட்டு பாடியும் விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். கோலப்போட்டி, தீயில்லா சமையல், பேச்சு போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளை வழங்கினர். இவ்விழாவில் வங்கித் தலைவர் ரத்னவேல், பொது மேலாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் ஊழியர்களை பாராட்டி பேசினர். வில்லியனூரில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு பணி ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளை கழக நிர்வாகிகள் ராஜி, சரவணன், மில்ட்ரி முருகன், கலைமணி, திலகர், கார்த்திகேயன், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்களுக்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்துவதற்காக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக புதிய இளைஞர்களை அக்கட்சியில் இணைத்து அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை தொகுதி வாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பின்படி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிந்துரையின் பேரில் வில்லியனூர் தொகுதியின் இளைஞர் அணி அமைப்பாளராக சபரிநாதன், துணை அமைப்பாளர்களாக ரகுநாதன், சர்மா, சிலம்பரசன், மணிகண்டன், அன்பரசன், சூர்யா ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களுக்கு சிவா MLA சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் உட்பட தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு இளைஞர் அணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மார்டின் குழும நிறுவனர் பிறந்தநாள் புதுச்சேரியில் அமைச்சர் ஜான்குமார் சார்பில் தடபுடலான விருந்து வழங்கப்பட்டது. மார்டின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் இன்று பொதுமக்களுக்கு சிறப்பு விருந்து வழங்கப்பட்டன. காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ள உணவு கூடாரத்தில் நாள்தோறும் தலைவாழை இலை விருந்து வழங்கப்படுவது வழக்கம். இன்று மார்டின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வழக்கமான உணவுடன் கூடுதலாக இறால் வறுவல், பிங்கர் பிஷ், ஐஸ்கிரீம் மற்றும் ஜூஸ் வகைகள் வழங்கப்பட்டது. மேலும் வருகை தந்த பொதுமக்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. அந்த டிஃபன் பாக்ஸின் உள்ளே இனிப்பு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு குறித்து அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் கூறியதாவது: இன்று எனது தெய்வத்தின் பிறந்தநாள். அதை கொண்டாடும் விதமாக இந்த உணவு வகைகள் மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் அனைத்து மக்களும் வயிறார சாப்பிட்டுவிட்டு எனது தெய்வத்தை இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும். அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். விழாவின் ஒரு பகுதியாக ஜான்குமார் பேரவை சார்பில் மாபெரும் பிரம்மாண்டமான கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை பரிமாறினார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் உடனிருந்தனர். புதுச்சேரி சிக்னலில் மாற்றுத்திறனாளி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இல்லாமல் செய்வதறியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு பணியில் இருந்த ஊர்காவல் படை காவலர் ஒருவர் மாற்றுத்திறனாளியின் வாகனத்தை அருகே இருந்த பெட்ரோல் பங்க் வரை தள்ளிக்கொண்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பு எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியாக காணப்படும். போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் மற்றும் ஊர்காவல் படை காவலர்கள் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை ஊர்காவல் படை காவலர் மணிபாலன் மரப்பாலம் சந்திப்பு சிக்னலில் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவரின் இருசக்கர வாகனம் பெட்ரோல் இல்லாமல் நின்றது. தொடர்ந்து அந்த மாற்றுத்திறனாளி அவரது வாகனத்தை சிரமத்துடன் தள்ள முயன்று கொண்டிருந்தார். இதனை கண்ட ஊர்காவல் படை காவலர் மணிபாலன்
மாற்றுத்திறனாளியின் வாகனத்தை அருகே இருந்த பெட்ரோல் பங்க் வரை அவரை அமர வைத்து தள்ளி கொண்டு செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்த ஊர்காவல் படை வீரர் மணிபாலனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக பிரமுகருமான பாஸ்கர் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டினர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சிலிண்டர் தட்டுப்பாடு, விறகு அடுப்பிற்கு மாறிய ஹோட்டல்கள். புதுச்சேரியில் துவங்கியது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. புதுச்சேரி காரைக்காலில் 8102 மாணவ மாணவிகள் எழுதினர். உயர்கல்வி படித்தவர்களும் காவல்துறைக்கு பணிக்கு வருகின்றனர். உதவி ஆய்வாளர் பணிக்கான ஆணை வழங்கும் விழாவில் முதல்வர் பேச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.